அது ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட. ஏன்னா நிறைய மாவிளக்குன்னு போடுறாங்க, அதனால என்ன பயன்? ரொம்ப நல்ல கேள்வி, ஆனா பயனுள்ள கேள்வி. ரொம்ப பயனுள்ள கேள்வி இது. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க அல்லது ஒரு ஊர்ல திருவிழா பண்டிகை அப்படின்னா நம்ம இப்போ அதிகமா இல்லைன்னா இப்பவும் இருக்கு, கிராமத்துல இருக்கு. டவுன்ல இருக்கிறவங்களும் அப்பப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இப்ப மாவிளக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா சும்மா மிக்ஸில போட்டு இல்ல அது கூட ஓகே, பச்சரிசி வெல்லம் அப்புறம் அந்த டேஸ்டுக்கு ஏலக்காய் அதோட முடிச்சுக்கிறாங்க. பட் மாவிளக்கு பொருட்கள் அதோட இன்கிரீடியன்ஸ் இது இல்ல, இது கிடையாது, தத்துவமே இது கிடையாது. இது வந்து மாவிளக்கு பூஜைக்கும் மாவிளக்குக்கும் அதோட ப்ராசஸ்க்கும் நம்மளோட வம்ச விருத்திக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஆதார மருந்து தான் மாவு. அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அந்த முறைப்படி மாவிடிச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை சாமிக்கு படையலா படைச்சு அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதை நீங்க சாப்பிடும்போது பித்ருதோஷம் போகும், வம்சம் விருத்தியாகும். அவ்வளவு பெரிய உன்னதமான ரகசியம் அது. பட் என்னென்ன கலக்கணும்னு சொல்வீங்களா, அதையும் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட சிறப்பு போயிடும். சிறப்பு போறதா இல்லையா, நீங்க யூஸ் பண்ணா பரவாயில்ல, சும்மா காதுல கேட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பண்றோம். சரி ஓகே, நீங்க கேட்டீங்க, இல்லைன்னா விட மாட்டீங்க, அப்புறம் டார்ச்சர் பண்ணுவீங்க. அதையும் மக்களுக்காக தானே. அதுவும் பாருங்க, அடிக்கடி நமக்கு யாரோ மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ பெண்கள் அப்படி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தனிப்பட்ட சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாதது இருக்கு, ஓப்பனா சொல்ல முடியாது. மாதவிலக்குன்னு வச்சு பிசிஓடி இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் பீயிங் என்ன, அந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல இருக்கு. பட் யாரும் டாக்டர் எல்லாம் போகல, எல்லாம் 16-20 பெத்தாங்க. அன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குதான் செஞ்சது. அதுக்கு மருந்து தான் மாவிளக்கு, அதுக்குதான் மருந்து மாவிளக்கு. சரி சொல்றேன், அது விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு. நமக்கு வந்து பெண்கள் என்றாலே மாதவிடாய் பிரச்சனை, கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு, இதெல்லாம் வந்து நிறைய இப்பவும் ஓடிட்டு இருக்கு, அப்பவும் ஓடிட்டு இருந்தது. நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பந்தக்கால் நடுறது அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்கு. இப்ப என்ன பண்றோம், எங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் கரெக்ட். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது கூட பந்தல் போட்டு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்லயே என்ன பண்றாங்க, ஒரு மூங்கில் மரத்தை கொண்டாந்தோ அல்லது ஏதோ ஒரு தடி கொண்டாந்து வச்சு பண்ணிடுறாங்க. பட் அந்த காலத்துல கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுற மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா முருங்கை மரம். முருங்கைன்னு இந்த முருங்கை இல்ல, காட்டு முள் முருங்கைன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் முள் முருங்கை அப்படின்னு ஒரு செடி இருக்கு, ஒரு மரம். ரைட்டுங்களா, அது முருங்கை வகைதான். அததான் வெட்டி கொண்டு வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைப்பாங்க. நட்டுட்டு புடிங்கிற மாட்டாங்க. இப்ப புடுங்குற மாதிரி புடிங்கிற மாட்டாங்க, நட்டு வைப்பாங்க. அப்புறம் அவர் காசி யாத்திரைக்கு போயிடுவாரு. இந்த அம்மா வந்து எதுக்கு போயிடும், அவங்க ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ளார அந்த மரம் வளர்ந்துரும். அந்த மரம் வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தாய் வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வருது புதுசா. அந்த வீட்டுல இருந்து தன்னோட பிரச்சனைகளை ஓப்பனா சொல்ல முடியாது. புதுசா கல்யாணமாயி வந்திருக்காங்க, மாமியார்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா நெருங்கி பேச முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட உடனே சொல்லிட முடியாது. அப்படின்றதுக்காக அந்த காலத்துல பஸ் வசதி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, தூரமா இருக்கும், மாட்டு வண்டி தான் வருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, கான்டாக்ட் ரொம்ப பண்ண முடியாது. இந்த முள் முருங்கை இருக்கு இல்லையா, அதோட இலைகளை எடுத்து வதக்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்டது, கருப்பை சம்பந்தப்பட்டது, நீங்க பிசிஓடி லொஸ்க்கு போனது வந்து எதை வேணா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு, உடனடி வேலை பார்க்கறது அது ஒண்ணுதான். அதுக்காக தான் அந்த சடங்கை வச்சாங்க.
அதெல்லாம் இப்ப யாரையா இன்னைக்கு நம்ம வந்து சும்மா அது ஒரு சடங்கா போச்சு, போச்சு. அதோட உண்மை மறைஞ்சு போச்சு. கண்டிப்பா. ரைட்டுங்களா? மாவிளக்கோட தன்மையும் அப்படிதான், அதையும் அப்படிதான் மறைச்சிட்டாங்க. இப்ப அந்த காலத்துல மாவிளக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, வீட்டுல இருக்கிற பொருள் தான். அதை ஏன் காலப்போக்கில் மறைஞ்சு போச்சுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நாங்களாம் மாவு நானும் இடிக்கிறேன் என் குலதெய்வத்துக்கு. பட் அந்த முறையை தான் நான் ஃபாலோ பண்றேன் இப்போ வரைக்கும். நாங்களாம் மாத்தல. சரி. ஆனா நிறைய இடத்துல மாத்திட்டாங்க. அதோட ஷேப்பு மாறி போச்சு, தன்மை மாறி போச்சு, அதோட புனிதம் மாறி போச்சு, சடங்கா ஆகி போச்சு. மொத்தத்துல அது மருந்தா ஆகல, சடங்கா ஆகி போச்சு. சரிங்களா? ஓகே. ஒரு பொங்கல்னா மாவிளக்கு வச்சணும், சும்மா ஒரு அரிசி மாவிளக்கு போட்டு வச்சணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மெயினா வந்து மாவிளக்கு எல்லாம் எதுக்கு கிடைச்சாங்கன்னா பிசிஓடி, அப்புறம் இந்த ஓவரியன் டிசீஸ் மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, பெண்கள் சம்பந்தப்பட்டது. இது மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஸ்டோஜெஸ்டரன், ஹார்மோன்ஸ், அந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இதனோட குறைபாட்டால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிசிஓடி, கருப்பை சம்பந்தப்பட்டது, கருப்பை நீர் கட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வர்றது அதனாலதான். சோ அந்த காலத்துல வந்து நமக்கு நாட்டு மருந்து மட்டும் தானே. நாட்டு மருந்து வந்து இன்னைக்கு சாப்பிட்டா நாளை காலையில வேலை செய்யாது, அது கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு இருக்குதோ இல்லையோ, உனக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி சாப்பிடு, இருந்தா போயிடும், இல்லைன்னா வராது. அந்த கான்செப்ட்ல இந்த மாவடிக்கிற இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப பெண்களுக்கு வழக்கமா சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன், இந்த ப்ரோஸ்ட்ரோஜன், அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அதோட குறைபாட்டால சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு, ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு ஆண்களுக்கு. அது ஆண்களுக்கும் சுரக்கும், பெண்களுக்கும் சுரக்கும். ஆனா என்னன்னா, ஆண்களுக்கு சுரக்கணும், பெண்களுக்கு அது ஆக்சுவலா சுரக்க கூடாது, லைட்டா சுரக்கணும். அதிகமா சுரந்துச்சுன்னா மீச தாடி எல்லாம் வந்துடும் பெண்களுக்கு. அந்த பிரச்சனையும் இதால தீரும். அந்த முருங்கை மாவிளக்கு இதெல்லாம் சேர்த்துதான் இதெல்லாம் ஒண்ணா வச்சாங்க. ஒரு இதுவா சினைப்பையில வர சிறு சிறு நீர்க்கட்டி, சரி, ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கக்கூடியது, அது பெண்களுக்கு சுரக்காம இருக்கிறதுக்கு. இதன் காரணமா முகத்துல வர்ற முடி, தாடி, மீசை, உடம்பு ஃபுல்லா தேவையில்லாத அதிகமான முடிகள் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சில சமயத்துல சாதாரணமாகி போச்சு. இப்போ டெய்லி இப்பதான் இது வந்துருச்சுலாம், அதுக்குன்னு இப்ப ஸ்பெஷல் பிளேட் எல்லாம் கொடுக்குறாங்க, லேடிஸ் பிளேட், ஜென்ஸ் பிளேட், அதெல்லாம் வருது புதுசு புதுசா. இத வந்து ஃபியூச்சர்ல பாதிக்காம இளம் வயசுலயே அத சரி பண்றதுக்கு, ஏன்னா வரதுக்கு முன்னாடியே சரி பண்ண பிரச்சனை இல்லையா. நம்ம ஆட்கள் வைத்தியம் எல்லாம் பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம் தான், வந்ததுக்கு அப்புறம் காப்போம்ங்கிறது நம்ம நடைமுறையில கிடையாது. வருமுன் காப்போம் தான். சாப்பிட்டா வராது, இதை சாப்பிட்றதுனால உனக்கு எதுவும் பாதிப்பும் கிடையாது, சத்து தான். அப்படிதான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணோம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஓடுறோம். அந்த காலத்துல அந்த மாதிரி எவனும் ஓடல. அதுக்கு ரீசன்லயும் அதுக்கும் மருந்து இதுதான் வச்சிருக்காங்க, மாவிளக்கு. அந்த காலத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. மாவிளக்கு வந்து அன்னைக்கு வந்து எவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, குழந்தை இல்ல இந்த பெற்று பூசா டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் கிடையாது. ஆனா 15, 16 போயிட்டு இருந்துச்சு. கேட்டுங்களா? ரீசன் வந்து இதுதான். அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க முடிச்சிடுறாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. கருப்பை பிரச்சனையே இல்ல. ஆண்களுக்கான அவரோட விந்து தன்மை, அதுவும் குறைபாடு இல்ல, ஆண்மை குறைபாடு, எல்லாத்துக்கும் மருந்து, எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. உனக்கு எதுவுமே வராது. அதெல்லாம் நீ பண்ணாத தானே வருது. அது உனக்கு இருக்கோ இல்லையோ அந்த மருந்தை கொடுத்துட்டாங்க. இருந்தா போயிடும், இல்லைன்னா வராது. கேட்டுங்களா? இதுதான் அவங்களோட கான்செப்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாவிளக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பாப்போம். சரிங்க. முக்கியமான விஷயம், இவ்வளோ நன்மைகள் இருக்கு ஒரு சின்ன மாவிளக்குல, இப்பதான் தெரியுது.
ரைட். மாவிளக்கு வந்து எப்படி இடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில இன்னைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போனீங்கன்னா கலர்ச்சிக்காய் ஒன்று கிடைக்கும். கலர்ச்சிக்காய், ஆமா. அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட் ஃபார் சச் எ ப்ராப்ளம் லைக் PCOD ஆர் ஓவரிஸ் லைக் தட். குழந்தை இல்லாததுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறது அதை தான் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில. ரைட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் மாவுல ஏற்கனவே போட்டாங்க. அதெல்லாம் அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். அதெல்லாம் இன்னைக்கு யாரு மாவு இடிக்கும் போது கலர்ச்சிக்காயில வாங்கி கிடையாது. அது கொஞ்சம் தேய்ச்சி வைப்போம், அதுதான் கலர்ச்சிக்காய். அது வேற கலர்ச்சிக்காய் இருக்கா? ஓகே, கேள்விப்பட்டதோ சரி, பார்த்தது இல்லையே. நிறைய இருக்கு. அதனால அந்த கலர்ச்சிக்காய் சாப்பிடும்போது வயிற்று புண்ணு, வயிற்று கோளாறுகள் அதுவும் சரியாகும். இதை தவிர இதுல எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட இதுதான் மாதவிடாய் சம்பந்தப்பட்டது, கருப்பை சம்பந்தப்பட்டது, அந்த ஆண் தன்மை சம்பந்தப்பட்டது, பெண் தன்மை சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் அது. ஆனா எக்ஸ்ட்ராவா வயிற்று வலி, வயிற்றுல புண்ணு, அல்சரு இதுக்கும் சரியாயிடும், குணம் கொடுக்கறது அது. ரைட்டுங்களா? சோ அந்த காய் வந்து மெயினா எடுத்தாங்க. அதை எடுத்து அதுக்கு கூட இன்னும் சில விஷயங்களை சொல்லிடலாம். சளி, இளைப்பு, காய்ச்சல், அப்புறம் பாரிசவாயு பிரச்சனை, இதுக்கும் அது தீர்வா இருக்கு. இது பெண்களுக்கு. அப்படியே ஆண்கள் பக்கம் போனோம் அப்படின்னா விதைப்பை சம்பந்தப்பட்ட விரைவாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விதைவாதம், அப்புறம் விரைப்பை வலி, விரை வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு முதல் மருந்து கலர்ச்சிக்காய். கலர்ச்சிக்காய் வந்து ஆங்கிலத்துல பெவர் நட் ஆர் போன் கட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நிக்கர் நட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாவே பவுடர் எல்லாம் கிடைக்குது நாட்டு மருந்து கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொன்னாவே அது கிடைக்கும். நமக்கு பவுடர் வாங்கினா போதும், நம்ம வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அவசியம் இல்லை. இதை தவிர நம்ம பாடியில டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி அந்த இளமை மாறாம, அந்த தன்மை குறையாம, நம்ம செல்ஸ் டேமேஜ் ஆகாம அதை பாதுகாக்கிற வளையமாவும் அந்த மருந்து இருக்கு. அப்புறம் அதிக தாகம், அதிக இடையிழப்பு, காயங்களை சீக்கிரமா குணப்படுத்துறது, அந்த மாதிரி சிறுநீர் பிரச்சனை, அதுக்கும் அது நிறைய வேலை செய்யுது. அது போக மூளை ஆரோக்கியத்துக்கு, நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு இது உதவுது. மனப்பதட்டம், மனசோர்வு, மனநல கோளாறுகளை சரி பண்றது அத்தனையும் அது பண்ணுது. அத்தனைக்கும் அந்த காய் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அததான் மாவுல கூட முதல் மருந்து அதான். அதை நீங்க தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க அப்படின்ட்டு அது கூட இன்னும் 2-3 இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மாவிளக்கா ரெடி பண்ணி அது சாமிக்கு படைச்சு அதை பிரசாதமா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கேட்டுங்களா? இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம தான் சாமின்றதுக்கு எதிர்கேள்வி கேட்டு இருக்கோம். அப்படி ஒண்ணு இருக்கா? திமிரு அதிகமாக வச்சு நம்மளுக்குலாம். நம்மளுக்கு ஒண்ணு புரியணும், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம கண்ட்ரோல் இல்ல, அது போயிடுச்சு நம்மள போனான்றான். அப்ப ஏதோ ஒண்ணு நம்மள இயக்குது, நம்ம சம்பந்தமே இல்லாம நமக்குள்ள இருக்கு. அப்ப அது என்னன்னு புரியணும், கேடணும். எவனாவது தெரியுங்களா? இல்ல. முயற்சியாவது பண்றீங்களா? இல்ல. அதை பத்தி சொல்ல வந்தா எங்களை முட்டாள்றீங்க. கேட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தோம்னா கடைசியில எங்களை முட்டாள் அப்படின்றீங்க. இது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கலர்ச்சிக்காய் இதெல்லாம் பண்ணுது இதெல்லாம் பண்ணுதுன்ட்டு, இது சும்மா உங்களை குஷிப்படுத்தவோ அல்லது ஏதோ விளம்பரத்துக்காகவெல்லாம் இல்லை. இது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் இன்டர்நெட்ல இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறைய ஆராய்ச்சியாளர், அறிவியல் ஆராய்ச்சியாளர். நீங்க அதானே கேட்பீங்க. அது நம்ம ஊருக்காரன் சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்காரன் சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். கருப்பா இருக்கிறவன் போய் சொல்லுவான், சவுப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். நம்மளோட கான்செப்ட். அதான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நம்ம ஊருக்காரன் சொன்னா ஈஸியா எடுத்து போயிடுவாங்க. வெளிநாட்டுக்காரன் எவனாவது ஒரு பேரை சொல்லி பிராங்க்லின் பீட்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, பிராங்க்லின் அவர் என்ன பக்கத்துல இருக்காரா, ஆனா அவன் ஒத்துப்பான், அவரே சொல்லி இருக்கிறாரா அப்படின்பா. இப்ப குப்புசாமி சொல்லி வச்சிருக்காருப்பா, ஏமா அவங்க குப்புசாமி, நம்மளோட கான்செப்ட் அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஆனா உண்மையிலேயே வந்து
இது சம்பந்தப்பட்டது பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. கலர் செக் காய் அப்படின்றது நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நம்ப வேணாம். அதுல இது மட்டும் தான் ஆட் இருக்கு, இன்னும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அது இவ்வளவு ஒரு காய் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னும் இருக்கு. அது கூட என்னென்னலாம் போடணும் இல்ல சிம்பிளா முடிச்சிடலாமா? சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ இது எதெல்லாம் கவர் பண்ணுது? ரொம்ப சிம்பிளா. இப்ப நிறைய சொன்னோம், ரொம்ப சிம்பிளா எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு விதைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் நீரிழிவு நோய் ஆரம்ப வராமே வராது, ஒழுங்கா சாப்பிட்டு தான் வராது, வந்துச்சு ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணி அது, நோய் எதிர்ப்பு சக்தி, மூளையை பலப்படுத்துறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துறது, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி பண்ணும். இத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு அருமருந்து முதல் இன்கிரிடியன்ட். ஓகே, கலர்ச்சிக்காய். அது முதல் கலர்ச்சிக்காய். அப்புறம் மாவிளக்கு இடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அரிசி பச்சரிசி. அந்த காலத்துல பச்சரிசி எல்லாம் கிடையாது, யூஸ் பண்ண மாட்டாங்க. நெல் எல்லாம் ரொம்ப நெல் இயற்கையா செயற்கையா எனக்கு சொல்லுங்க. நம்மளாம் இயற்கை உணவுகள் தான் சாப்பிடணும் எல்லாம் கதை பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நெல் இயற்கையா இல்ல கடவுள் படைப்பா? இயற்கையா கடவுள் படைப்பா? இயற்கை நெல் அப்படிங்கிற ஒரு தாவரம் இயற்கையா கடவுள் படைச்சதா இல்ல மனிதன் உருவாக்குனதா? மனிதன் உருவாக்குனது. அப்ப அது எப்படி ஆர்கானிக்ல வரும்? சரி, ஆர்கானிக்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? உரம் போடாம எதுவும் பண்ணாம அதுவா முளைச்சு வந்து எதுவும் இல்லாம சாப்பிடுறது, அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே ஆர்கானிக் அப்படின்னா மனிதனோட படைப்புக்கு அங்க வேலை இல்லை. எல்லாமே இறைவனோட சம்பந்தப்பட்ட படைப்பு மட்டும் பயன்படுத்தி பண்றதுக்கு பேரு தான் ஆர்கானிக். சரிங்களா? இப்போ இயற்கை உரமாகட்டும் இதெல்லாமே நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அதெல்லாம் தானா உருவாகி வர்றது. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி தானா வர்றது, அதுதான் ஆர்கானிக். ஆக்சுவலா நெல் வந்து ஆர்கானிக் பயிர் கிடையாது. நீங்க சாப்பிடுற அரிசி ஆர்கானிக் கிடையாது. நீங்க எரு போட்டு வளர்த்தாலும் சரி அல்லது இயற்கை விவசாயத்துல பண்ணாலும் சரி, நெல் அப்படிங்கிறது ஆர்கானிக் கிடையாது. அது மனிதனோட படைப்பு, மனிதன் உருவாக்குனது. இயற்கை படைக்கல. கரெக்டுங்களா? சோ அந்த காலத்துல வந்து நெல் கிடையாது, அவங்க அரிசி உபயோகிக்கல, திணை அரிசி உபயோகப்படுத்தினாங்க. திணை மாவு இடிக்கிறதுக்கு திணை அரிசி தான் உபயோகப்படுத்துறாங்க, பச்சரிசி உபயோகப்படுத்தல. ஃபர்ஸ்ட்லயே நம்ம விழுந்துட்டோமா? தப்பு. ஃபர்ஸ்ட் கலர்ச்சிக்காய், அடுத்தது திணை அரிசி. திணை அரிசி இப்போ திணை அரிசி கிடைக்குதா, உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. வேணும்னா நீங்க நெல் யூஸ் பண்ணி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து மெயின் இன்கிரிடியன்ட் கிடையாது. அரிசியோ திணையோ மெயின் இன்கிரிடியன்ட் கிடையாது. நமக்கு வந்து வேற ஒரு பொருள் வேணும் இல்லையா உள்ள வச்சு சாப்பிடுறது, அதனால அது. சோ அதனால நீங்க நெல் அரிசி வேணா யூஸ் பண்ணிக்கங்க அல்லது திணை அரிசி யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு கிலோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 300 கிராம் அந்த கலர்ச்சிக்காய் வாங்கி லைட்டா வறுத்து போடணும். அப்படியே போடக்கூடாது, வறுத்து போடணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நாட்டு மருந்து கடையில தூள விக்கிறாங்க. அவன் வறுத்துதான் வச்சிருக்கான். சரி, ஓகே. அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கான் இல்லையா? பட் ரெடிமேட் வரும், வறுத்து தான் கொடுப்பாங்க, நார்மலா வராது. சோ அதுல 1 கிலோவுக்கு 300 கிராம் வறுத்த கலர்ச்சிக்காய் விதைகள். நாம சொல்றது கலர்ச்சிக்காய் விதைதான், அந்த விதைகள் அது போட்டுக்குங்க. அரிசிக்கு சம அளவில் பனை வெல்லம். 1 கிலோ அரிசி 1 கிலோ பனை வெல்லம். தேனு டேஸ்டுக்கு, அது உங்க டேஸ்டுக்கு தகுந்த பாத்துக்குங்க. பனை வெல்லம், தேனு. பனை வெல்லம் அரிசிக்கு அரிசி 1 கிலோ, அதுக்கு வந்து 300 கிராம் கலர்ச்சிக்காய், அரிசிக்கு ஈக்குவலா பனை வெல்லம். சரி, நாட்டு வெல்லம், இந்த வெல்லம் பனை வெல்லம். சர்க்கரை எல்லாம் போடுறாங்க இப்போ மாவுக்கு. சர்க்கரை எல்லாம் போட்டுதான் வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பனை வெல்லம், உங்க டேஸ்டுக்கு தேனு ஒரு 50 மில்லியோ 100 மில்லியோ அதை நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த பதத்துக்கு. ரைட்டுங்களா?
அப்புறம் கொஞ்சம் பச்சைகள் பூரம். பச்சைகள் பூரம் நிறைய இருக்கு. சாப்பிடுற வகையான பச்சைகள் பூரம் இருக்கு, பூஜைக்கான பச்சைகள் பூரம் இருக்கு. நீங்க நார்மலா பத்து வைக்கிறீங்களோ கோயில்ல சூடம், அது வேற. பச்சைகள் பூரம்ன்றது வேற. பச்சைகள் பூரத்தை நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா சாப்பிடுறதுன்னு கேட்கணும். சாப்பிடுற பச்சைகள் பூரம் கேட்கலாம், தருவாங்க. அது உங்க டேஸ்ட்டுக்கு. அதிகபட்சம் ஒரு 50 கிராம் வரைக்கும் போடலாம். 50 கிராம் அதிகபட்சம். லைட்டா ஓடினா போதும், அது டேஸ்ட். ஆனா ஆக்சுவலா அதுவும் ஒரு மருந்து. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, ரொம்ப டைம் ஆயிடும். ரைட். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், அதுவும் உங்களுக்கு தெரியும் லேடிஸ்க்கு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒண்ணா அடிச்சு நெய் யூஸ் பண்ணி விளக்கேற்றணும். நெய் தான் யூஸ் பண்ணி விளக்கேற்றணும். நெய் விளக்கேற்றி அம்மனுக்கு வச்சு. அம்மனுக்கு ஏன் வச்சாங்கன்னா லேடிஸ் அதிகபட்சம் அங்க போவாங்க, லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால லேடிஸ்க்கு அதை வச்சுட்டாங்க. வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதை நீங்க பிரசாதமா எடுத்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் நடக்கும். நம்ம இந்த காலத்துல என்ன பண்ணிட்டோம், மத்த படிச்ச மேதாவிகள் நம்மளாம் புத்திசாலிகள், அவங்களாம் முட்டாள்கள் அப்படி நம்மளா நினைச்சிட்டு நம்மள அழைச்சுக்கிட்டதும் இல்லாம நம்ம தலைமுறையும் சேர்த்து அழைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா ரைட்டுங்களா? அதான் நடக்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? இல்லைங்கய்யா, இது எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வித்தியாசமா எல்லாருக்குமே ஒரு புதுமையா இருந்திருக்கும் இல்லைங்களா? இது புதுமையில இல்ல, இதுதான் உண்மை. அது அப்ப இருக்கிறது யாருக்கும் தெரியல, சௌகரியத்துக்கு மாத்திக்கிட்டீங்க. அதான். சரிங்க, நேயர்களே பாத்துட்டு இருப்பீங்க. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள ஒரு எபிசோடா இருக்கு. ஏன்னா மாவிளக்கு பத்தி கண்டிப்பா யாருக்குமே இவ்வளவு விவரமாலாம் தெரிஞ்சிருக்காது. நேயர்களே, இந்த பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ஏன்னா மாவிளக்கு அது யாருக்குமே இந்த அளவுக்கு எல்லாம் அந்த காலத்துல பண்ணிருப்பாங்களான்னு நீங்க சொல்லிதான் ஏன் தெரிஞ்சுது. அதுதான் நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுது. அதே மாதிரி மனிதனோட பிறப்பு என்ன நோக்கம் பத்தியும் இன்னைக்கு மாவிளக்கோட சிறப்பு பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் வரப்போற நிறைய எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம்.